உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் இனி அவர்கள் தங்களுக்காக பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்திருக்கிறார் ஒருவர். நமக்காக மரித்தவர் ஒருவர் இருக்கிறார் மேலே. அவர் பெயர்தான் கிறிஸ்து இயேசு. தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. ஏன் அவர் மரித்தார் என்றால், அவர் எல்லாருக்காகவும், அவர் நம் அனைவருக்காக மரித்திருக்கிறார். ஆகையால் நாம் இனி வாழுவது நமக்காக வாழக்கூடாது. நான் எனக்காக வாழக்கூடாது, நீ உனக்காக வாழக்கூடாது. உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி உனக்காக கிடையாது. என்னுடைய கணவன் எனக்காக என்று நினைக்க கூடாது. என்னுடைய கணவன் தேவனுக்காக. என்னுடைய மனைவி எனக்காக அல்ல, என்னுடைய மனைவி தேவனுக்காக. என்னுடைய பிள்ளைகள் எனக்காக கிடையாது, என்னுடைய பிள்ளைகள் தேவனுக்காக. சகலமும் தேவனுக்காக படைக்கப்பட்டது. அவருக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம் நாம் இங்கே. அதை மறந்துட்டோம். அதை மறந்து வேற எந்த வேலையிலையோ பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாமளும் வேலை செய்யறது கிடையாது, மற்றவங்களையும் வேலை செய்ய விடுறது கிடையாது.